ஹே ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா ஹோம்மேட் ஹேர் ஆயில் எப்படி பண்ணுறதை நான் பார்க்க போகிறேன். ஸோ இதில் வந்துட்டு வெங்காயம், மருதாணி இலை, செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, ஸோ இது மட்டும் தான் வீட்டில் இருந்துச்சு. ஸோ இதை வச்சு தான் நான் எண்ணெய் வந்து காய்ச்ச போவேன். இது கூடவே நீங்கள் வந்துட்டு பெரிய நெல்லிக்காய், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு வெந்தயம், அப்புறம் வெட்டி வேறு, ஆலோவேரா ஜெல்ஸ் இது எல்லாமே மிக்சியில் போட்டு அரைச்சி கூட நீங்கள் வந்து ஹேர் ஆயில் வந்து மேக் பண்ணலாம். இவ்வளோ தான் நான் ஹேர் ஆயில் அப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். லைக் ஒரு சில பேர் இன்ஸ்டாகிராமில் ஹேர் ஆயில் விற்கத்துட்டு இருக்காங்க இல்லையா, லைக் இந்த சின்ன பாட்டிலுக்கு இவ்வளோ ரேட்டா அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பட் இதில் மேக்கிங் ப்ராசஸ் நிறையா இருக்குது. அது மட்டும் முடிய போகிறது இல்லை. இதில் வந்துட்டு ஷிப்பிங் சார்ஜஸ் இருக்குது. அமேசானில் விற்கிறாங்கன்னா அமேசானோட காஸ்ட் ப்ரைஸ் இருக்குது, ஆட் ப்ரைஸ் இருக்குது, அண்ட் ஷிப்பிங் சார்ஜஸ், எஃபிஏ ப்ரைஸஸ், ஸோ இதெல்லாம் நிறையா இருக்குது. ஸோ வந்துட்டு சின்ன பாட்டிலுக்கு இவ்வளோ ப்ரைஸ் ஏன் விற்கிறீங்கன்ற மாதிரிலாம் நீங்கள் கொஷின் பண்ணும்போது அதோட பின்னாடி இருக்கிற ப்ராசஸ் தான் ரொம்ப பெரிய ப்ராசஸாக இருக்குது. செய்கிறது கொஞ்சம் ஈஸியாக செஞ்சிடலாம், பட் அது வந்துட்டு ஷிப்பிங் சார்ஜஸ் எல்லாமே நிறையா இருக்குது. ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணுற எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா கோகோனட் ஹேர் ஆயில், அதாவது செக்கில் ஆட்டின பியோர் தேங்காய் எண்ணெய் தான். ஸோ இது வந்துட்டு இது கூட அந்த மிக்சியில் அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்ரியும் ஸோ நல்லா போட்டு சேர்த்து வச்சுட்டு நல்லா கிண்டி வச்சுக்கலாம். ஸோ நல்லா ஓரளவுக்கு கொதித்து அந்த தேங்காய் எண்ணெய் கலர் மாறும். ஸோ கலரை மாறினதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுட்டு உடனே ஃபில்ட்ரு பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு 1 டே ஃபுல்லாக ஊறணும் அந்த இதெல்லாம். ஸோ இன்றைக்கி காலையில் நீங்கள் காய்ச்சிங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் வந்துட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வைக்கணும் அந்த தேங்காய் எண்ணெயை. நான் வீக்லி 2 தான் எண்ணெய் யூஸ் பண்ணுவேன் தலையில் வைக்கிறதுக்கு. ஸோ டெய்லியெல்லாம் தண்ணியில் எண்ணெய் வைக்க மாட்டேன். இதுதான் ப்ராசஸ்ஸு. ஸோ உடனே மறுபடியும் சொல்கிறேன், காய்ச்சின அன்றைக்கே வந்து ஃபில்ட்ரு பண்ணிடாதுங்க. ஸோ நெக்ஸ்ட் டே ஃபில்ட்ரு பண்ணுங்கள். 24 ஹவர்ஸ் ஆச்சு அது ஊறணும். ஸோ அவ்வளோதான் வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம மீட் பண்ணலாம். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.